இருக்கக்கூடிய அத்துணை தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் எனது புரட்சிகர வாழ்த்துக்கள். அறிவார்ந்த மக்களே, இந்த நாடு 17வது சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி எதிர்காத்து கொண்டிருக்கு. எப்பொழுது தேர்தல் தேதி வரும், எப்பொழுது தேர்தல் தேதி அறிவிப்பாங்கன்னு நாட்டு மக்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க. தேர்தல் குறித்து மக்கள் குறித்து பேசுவதற்கு முன்பாக இங்கிருக்கிற அனைத்து மகளிர்களுக்கும் நாளை மார்ச் 8 என்பதால் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். அறிவார்ந்தவர்களே, இந்த மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லுவதற்கு இந்தியாவிலேயே ஒரு கட்சிக்கு தகுதி இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி எங்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது. எல்லாரும் மகளிரை போக பொருளாக, விளம்பர பொருளாக, காட்சி பொருளாக கையேந்துகிறவர்களாக பார்க்கிற இடத்துல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஆண்களுக்கு சமமாக, பெண்களுக்கு சரிக்கு சமமாக அரசியல் பிரதிநிதித்துவம் கொடுத்த ஒரு கட்சி இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இன்னும் கூடுதலாக சொல்றேன், இந்தியாவில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த ஆசிய நிலப்பரப்பிலேயுமே ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி, நாங்கள் மட்டும்தான், எந்த அரசியல் கட்சியும் இல்லை. அதனால இந்த மகளிர் தின வாழ்த்துக்களை உளமாற சொல்வதற்கு, உண்மையிலேயே சொல்வதற்கு எங்களுக்கு மட்டும்தான் தகுதி இருக்கிறது. அதனால் சொல்லுகிறேன், உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். ஏனென்றால் இந்த மகளிர் தினம் பெண்களை கொண்டாடுவதற்காக வரல, பெண்களை புகழ்வதற்காக வரல. மகளிர் தினம் என்கிற கோட்பாடு பெண்களை கொண்டாடுவதற்காகவோ, பெண்களை போற்றுவதற்காகவோ, பெண்களை புகழ்வதற்காகவோ இல்லை. மாறாக பெண்களுக்கு வாக்குரிமை வேண்டும், பெண்களுக்கு உழைக்கிற பெண்களுக்கு கூலி உயர்வு வேண்டும் அப்படின்னு வந்ததுதான் இந்த மகளிர் தினம். ஆனால் அதையெல்லாம் மறந்துட்டு இன்றைக்கு மகளிர் தின வாழ்த்துக்களை இலவசங்களை வைத்து சரிகட்டி கொண்டு இருக்காங்க ஒரு கூட்டம். இலவசங்களை வைத்து சரி கட்டுறாங்க. ஆனால் உண்மையிலேயே மகளிர் தினம்னா என்னன்னா, பெண் என்றைக்கு அரசியல் விடுதலை அடைகிறாளோ, பெண் என்றைக்கு பொருளாதார விடுதலை அடைகிறாளோ, பெண் என்றைக்கு பொதுவெளியில் பேசுகிறாளோ, எழுதுகிறாளோ, நடமாடுகிறாளோ, சுதந்திரமாக வாழுகிறாளோ, அதுதான் உண்மையான மகளிர் தினமாக இருக்க முடியும். ஆனா இவங்க இலவசங்களை வைத்து நாம அந்த மகளிர் தினத்தை மழுங்கடிக்க பார்க்கிறாங்க. அறிவார்ந்தவர்களே, சிந்திங்க. நாடு 17வது சட்டப்பேரவை தேர்தலை எதிர்நோக்கி இருக்குன்னா இங்கு 16 முறை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருக்கிறாங்க. அதுலேயும் உங்கள் கும்பகோணத்துல 6 முறை 30 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த நிலத்தில் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. 3 முறை ஒரே மனிதர் இந்த நிலத்தில் எம்எல்ஏவா இருந்திருக்காரு. அப்படின்னா 30 வருட காலம் ஒரே கட்சி, ஒரே ஒரு கட்சி 30 வருட காலமாக இந்த நிலத்தை ஆட்சி செஞ்சிருக்கு. அப்படின்னா தமிழ்நாட்டின் தலை சிறந்த தொகுதியாக கும்பகோணம் இருந்திருக்கணும். கும்பகோணத்தை விட ஒரு சிறந்த தொகுதி இல்லைங்க. 30 வருஷமா ஒரு கட்சி ஆட்சி செய்யுங்க. அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க தாங்க ரூல் பண்றாங்க. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இங்க அந்த கட்சி தாங்க, திமுக தாங்க. அப்படின்னா கும்பகோணம் தான் தமிழ்நாட்டில் தலை சிறந்த தொகுதியாக இருந்திருக்கணும். 234 தொகுதிகளும் முதன்மையான தொகுதி. கல்வியில கும்பகோணம் தான் இருந்திருக்கணும், வேலை வாய்ப்புல கும்பகோணம் தான் இருந்திருக்கணும், எல்லாவற்றிலும் கும்பகோணம் தான் இருந்திருக்கணும். ஆனா அப்படி பார்த்தா இருக்கான்னு பார்த்தா 234 தொகுதியில கடைசி தொகுதியாக கும்பகோணம் தான். எந்த ஒரு தொழில் வாய்ப்பும் இங்க இல்லை. இங்க இருக்கிற பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள் தரமாக இருக்கானா இல்லை. எது ஒன்றும் இந்த நிலத்தில் சரி செய்யப்படலை. இப்போ 30 ஆண்டுகளாக மீண்டும் 6 முறை ஏன் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தையே தேர்ந்தெடுத்தீங்க? அறிவார்ந்தவர்களை சிந்திங்க. நாம் யாருக்கு வாக்கு செலுத்துகிறோம் என்பதை விட எதற்காக வாக்கு செலுத்துகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் வாக்கு செலுத்துறோம்? இன்றைக்கு நம்ம எல்லாம் எளிமையாக போய் ஒரு கியூல நின்று வாக்கு செலுத்திட்டு வந்துடுறோம். ஏதோ ஒரு கட்சிக்கு, ஜெயிக்கிற கட்சிக்கு வாக்கு செலுத்தணும்னு ஒரு கூட்டம், நான் பரம்பரை இந்த கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவேன்னு ஒரு கூட்டம், இப்படி ஏதோ ஒரு என்ன ஓட்டத்துல வாக்கு செலுத்திட்டு வந்துடும். ஆனா முதல் முறையாக இந்தியாவில் வாக்களிக்கும் உரிமை வந்தபோது எல்லாருக்கும் வாக்கு செலுத்துகிற உரிமை இல்லை, எல்லாருக்கும் இல்லை. பெண்கள் வாக்கு செலுத்த முடியாது. யார் யாரெல்லாம் படித்தவர்களாக இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் பண்ணையார்களாக இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் ஜமீன்தார்களாக இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் நிலக்கிழார்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் வாக்கு செலுத்துகிற அதிகாரம் இருந்தது. நமக்கெல்லாம் இல்லை. 1950 அறிவு ஆசனங்கள் அம்பேத்கர் கொண்டு வந்தாங்க. எல்லாரும் வாக்கு செலுத்தலாம், வயது வந்த எல்லாரும் வாக்கு செலுத்தலாம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஏன் கொண்டு வந்தாங்க? என் மக்கள் குவார்ட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் தன் வாக்கை விற்பாங்கன்னா, என் மக்கள் 2000க்கும் 5000க்கும் தன் வாக்கை விற்பார்கள்னா, என் மக்கள் தன் சாதிக்காக தன்னுடைய இந்த மக்கள்
ஏழை நலத்தை விட்டுட்டு வாக்கு செலுத்துவாங்கன்னா எதற்காக கொண்டு வந்தாங்க? எம்முடைய மக்கள் தங்களுக்கு தேவையானவற்றை கேட்டு பெறுவதற்கு, சட்டமன்றத்திலே முழங்குவதற்கு, பாராளுமன்றத்திலே முழங்குவதற்கு ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுப்பார்கள் தான் அந்த வாக்களிக்கும் உரிமை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அதனுடைய நோக்கத்தை மறந்துட்டு நம்ம இன்னைக்கு திமுகவுக்கு நான் வாக்கு செலுத்துறேன், நான் அதிமுகவுக்கு தாங்க வாக்கு செலுத்துவேன். அறிவார்ந்தவர்களை சிந்திய 30 ஆண்டு காலம் இந்த நிலத்தை ஒரு கட்சி ஆண்டு இருக்கிறது. இந்த நிலம் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் அடையலைனா மீண்டும் மீண்டும் அந்த கட்சிக்கு ஏன் வாக்கு செலுத்தணும்? சிந்திங்க, ஒரு முறை சிந்திங்க. எதற்காக வாக்கு செலுத்தணும் இந்த கட்சிக்கு? ஏதாவது ஒன்று கும்பகோணத்துல இந்த 30 ஆண்டு காலத்துல இவங்க சிறப்பா செஞ்சிருக்காங்க. கும்பகோணம் தாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டின் தலை சிறந்த நகரம் சொல்ல முடியுமா? மனச்சான்றை கட்ட சொல்லுங்க, சொல்ல முடியுமா? அப்படி எது ஒன்றும் இல்லை. வெற்று விளம்பரங்கள். இன்றைக்கு புதிதாக கட்சிக்கு வாங்கிய ஒருவரை உட்பட என்ன முடிவு பண்றாங்கன்னா, பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய், திமுக 1000, அதிமுக 2000, தாவேக 2500. எப்படின்னா 1000, 2000, 2500 பிம்பிளிக்கா பிளாப்பி. அப்ப பெண்கள் என்னவாக நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏங்க, என் வீட்டுல நாளைக்கு காலையில கவர்மெண்ட்ல காசு போட்டாதான் சோறு பொங்கும்னா, கவர்மெண்ட்ல இருந்து காசு வந்தாதான் என் வீட்டு பெண்கள் சுயமரியாதையாக வாழ்வாங்கன்னா அது எப்படி சுயமரியாதையாக இருக்க முடியும்? ஒரு பெண் அவளுடைய சம்பாத்தியம் கையில இருக்கணும், அவ கையில இருக்கணும், யாரையும் நம்பி எதிர்பார்க்காமல் அவள் பொருளாதார விடுதலை அடையணும். அதுதானே உண்மையான பெண்ணுரிமையாக இருக்க முடியும், அதுதானே போற்றக்கூடியதா இருக்க முடியும். 2500 தரேன், 6 சிலிண்டர் மாசத்துக்கு ஃப்ரீயா தரேன், நாப்கின் ஃப்ரீயா தரேன், பஸ்ல ஃபுல்லா ஃப்ரீயா பயணம் பண்ணுங்க. நான் என்ன கேட்கிறேன்? நாடு இப்பொழுது 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. தமிழ்நாடு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டு சென்ற போது 4 லட்சம் கோடியில இருந்துச்சு. இப்ப 10 லட்சம் கோடியில நாடு கடன்ல இருக்கு. அப்ப 2500 ரூபாய் மாதம் மாதம் குடும்ப தலைவிகளுக்கு நீங்க எப்படி கொடுப்பீங்க? எப்படி கொடுப்பீங்க? தாலிக்கு தங்கம் எப்படி கொடுப்பீங்க? எங்க இருந்து கொடுப்பீங்க? எங்க இருந்து நிதி திரட்டுவீங்க? எங்க இருந்து நிதி எடுப்பீங்க? பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தங்க மோதிரம் தர எங்க இருந்து நிதி இருக்கு? நாடு 10 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. எப்படி கொடுப்பீங்க? அறிவார்ந்தவர்களை சிந்திங்க. எப்படி கொடுப்பாங்க? யார்கிட்ட இருக்கு பணம்? விஜய் என்ன அவருடைய இத்தனை ஆண்டு காலமாக கெரியரோட உச்சத்துல இருந்து வந்தார்ல, அந்த உச்சத்துல அந்த காசு எடுத்து மக்களுக்கு செலவு பண்ண போறாரா? இதுவரை செலவு பண்ணா? தன் கட்சிக்கே செலவு பண்ணல, தன் கட்சிக்கே செலவு பண்ணல. கேட்டு பாருங்க அந்த மாவட்ட செயலாளர், மன்ற செயலாளர் கை கொடுக்கல. ஆனால் அவரை நீங்கள் நாடாள அழைப்பீர்கள் என்றால் இந்த நாடு எப்படி உருப்படும்? சிந்திங்க அறிவார்ந்தவர்களே. ஜனநாயகத்துடைய ஒரே ஒரு நன்மை என்னன்னா, மோடிக்கும் ஒரு ஓட்டு தான், திரு கோடிக்கும் ஒரு ஓட்டு தான், அம்பானிக்கும் ஒரு ஓட்டு தான், அதானிக்கும் ஒரு ஓட்டு தான், நாட்டின் உச்சபட்ச கோடீஸ்வரராக நீங்கள் இருந்தாலும் ஒரு ஓட்டு தான், திரு கோடியில் நின்று பிச்சை எடுத்தாலும் ஒரு ஓட்டு தான். இதுதான் ஜனநாயகத்தின் முதல் நன்மை. ஆனால் இதுவே ஜனநாயகத்தின் கடைசி நன்மையாகவும் போய்விடக் கூடாது. அறிவார்ந்தவர்களே சிந்திங்க. ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும்? நாம் தமிழர் கட்சி இத்தனை பேரும் சரியில்லைன்றோம். அப்ப எங்களுக்கு ஏன் வாக்கு செலுத்தணும்? நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு ஏன் நீங்கள் வாக்கு செலுத்தணும்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் என்று சொன்னால் இந்த நிலத்தினுடைய வளங்களை பாதுகாப்போம். இந்த நிலத்தில் எல்லாரும் தங்களுடைய ஆட்சியை பாதுகாப்பதற்காக மக்களை என்ன விலை கொடுத்தேனும் வாங்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறாங்க. 5000 கொடுத்தாவது 10,000 கொடுத்தாவது நான் மக்களை வாங்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறாங்க. நாங்கள் மட்டும்தான் எங்கள் நிலத்தின் வளங்களை பாதுகாப்பதற்காக எங்கள் மக்களின் வாக்குகளை பெற்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறோம். எல்லாரும் வாங்க நினைக்கிறான், நான் உங்கள்ட்ட இருந்து நீங்க எங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அறிவார்ந்தவர்களை சிந்திங்க. இந்த நிலத்துல ஒருத்தர் 5000 கொடுக்குறாரு, 2000 கொடுக்குறாரு, வாக்கு காசு கொடுக்குறாருன்னா உடனே நம்ம வாயில இருந்து ஒரு வார்த்தை வரும், அது நம்ம காசு தானப்பா, அது நம்ம காசு தானே. ஐயா, நம்ம காசுனா நம்ம பாக்கெட்ல இருக்கணுங்கய்யா. நம்ம பாக்கெட்ல இருந்தா அது நம்ம காசு. நம்ம பாக்கெட்ல நம்ம காசு இல்லைன்னா அது இன்னொருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா ஒண்ணு நீங்க கொடுத்துருக்கணும். எனக்கு தெரிந்து இங்க இருக்கிற யாருக்கும் இன்னொருவருக்கு பணம் கொடுக்கிற அளவிற்கு 5000 2000 கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்ட காசு இல்லை. அப்படி இல்லை என்றால் அவர்கள் நம்மிடம் இருந்து திருடி இருக்கணும். இது 2ல 1க்கு தான் வாய்ப்பு. அப்ப ஒரு திருடன் நம்முடைய பணத்தை கொண்டு வந்து திரும்ப நம்ம கையில கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிக்கிட்டு, தம்பி நான் உன்னைய மன்னிச்சுட்டேன், ஆனா இனிமே இந்த உன்னைய தெருப்பக்கமே பார்க்க போனா அடிச்சு விரட்டிடுவோம். ஆனா அரசியல்ல மட்டும் என்ன செய்யறோம்னா, ஐயா போனவங்க கம்மியா தான் திருடி இருக்கீங்க, உங்களை 500 ரூபா தான் கொடுத்துருக்கீங்க, நான் மறுபடியும் ஓட்டு போட்டு உங்களையே சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குறேன், இன்னும் நல்லா திருடுங்கன்னு மீண்டும் மீண்டும் அவர்களையே வாக்கு செலுத்தி சட்டமன்றத்துக்கு அனுப்புறீங்க. திருடர்களுக்கு எப்படி நாட்டை கொடுப்பீங்க?
உங்க காசுன்னா அது உங்க பாக்கெட்ல இருந்தா உங்க காசு, உங்க பாக்கெட்ல அது இல்லைன்னா அது உங்க காசு இல்லை. அவர்கள் திருடி இருக்காங்கன்னு அர்த்தம். திருடனவன் கொடுத்தா காசை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அவனை விரட்டி விடுறதான் சரியான அறிவுள்ளவர்கள் செய்யக்கூடிய செயல். அறிவார்ந்தவர்களை சிந்திங்க. இந்த நிலத்துல நாங்கள் செய்யக்கூடிய அரசியல் என்பது வெறும் உங்களுக்கான அரசியல் அல்ல, நீங்கள் இங்க நின்று கொண்டிருக்கிற மக்களுக்கான அரசியல் அல்ல. மாறாக உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு, உங்கள் பேரன் பேத்திகளுக்கு, அவர்களின் பிள்ளைகளுக்கு நாங்கள் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் எல்லாம் வாழ்றீங்க. நீங்கள் எல்லாம் இந்த நிலத்தில் குளத்தை பார்த்திருப்பீங்க, ஆறை பார்த்திருப்பீங்க, ஏரிய பார்த்திருப்பீங்க. உங்கள் பகுதியெல்லாம் தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிறீங்க. நீங்கள் வயல்களை பார்த்திருப்பீங்க. உங்கள் காலத்தில் நீங்கள் பார்த்த வயல்வெளிகளை, உங்கள் காலத்தில் நீங்கள் பார்த்த ஏரிகளை, உங்கள் காலத்தில் நீங்கள் பார்த்த குளங்களை நீங்கள் இன்னைக்கு பார்க்கிறீங்களா? இன்னைக்கு பார்த்திருக்கிறீங்களா? உங்கள் காலத்தில் நீங்கள் குடித்த சுத்தமான தண்ணீரை உங்கள் பிள்ளை குடிக்கிறது என்று உங்களால் சொல்ல முடியுமா? 20 ரூபாய்க்கு இன்றைக்கு போத்தல்ல உங்களால் தண்ணி வாங்கி கொடுக்க முடியுது. உங்களுடைய பிள்ளைக்கு தண்ணி எங்க இருந்து வரும்? அறிவார்ந்தவர்களே சிந்திங்க. இன்னொரு புறம் சொல்றாங்க, சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. எதற்காக வாக்கு சொல்றோம்? ஏன் வாக்கு சொல்றோம்? அடுத்த தலைமுறைக்கு நான் என்ன விட்டுட்டு போக போறேன்? நீங்க செலுத்தக்கூடிய வாக்கு என்பது உங்களுக்கான வாக்கு அல்ல. உங்கள் வீட்டு பிள்ளைகளை பாருங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவிக்கு நடந்தது நாளை நம் வீட்டு பிள்ளைக்கு நடக்காதுன்னு உத்தரவாதம் தர முடியுமா? இதே கும்பகோணத்துல ஒரு மாதத்துக்கு முன்பாக, சரியா பிப்ரவரி மாதம், ஆசிரியர் போக்சோல கைது செய்யப்பட்டிருக்காரு. ஒரு 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 நிலத்துல மக்கள் நம்பி அனுப்புகிற ஒரு இடம் எதுனா பள்ளிக்கூடம் தான். பள்ளிக்கூடத்தை தவிர பெண் பிள்ளைகளை நான் தைரியமாக நம்பி எங்கேயும் அனுப்ப மாட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு தான் அனுப்புவாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஆசிரியர் போக்சோல தன்னிடம் அந்த மாணவியை தவறாக தொட்டுட்டாருன்னு கைது செய்யப்பட்டிருக்காங்க. அறிவார்ந்த நீங்க இந்த சமூகம் குற்ற சமூகமாக மாறிடுச்சு. இது யாருடைய பொறுப்பு? யார் பொறுப்பு? நாட்டின் முதலமைச்சர் இல்லையா? சட்டம் ஒழுங்கு கடுமையாக இருந்திருந்தால், சரியாக இருந்திருந்தால், நேர்மையாக இருந்திருந்தால் ஒருவனுக்கு அந்த எண்ணம் வந்திருக்குமா? அறிவார்ந்தவர்களை சிந்திங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து கும்பகோணம் நடந்துச்சுல, கும்பகோணத்துல ஏதோ ஒரு தெருவில் நடந்தது. நாளை நம் வீட்டு பெண் பிள்ளைக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? என்ன நிச்சயம்? இங்க மதுரைன்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அங்க ஒத்தக்கடைன்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த ஒத்தக்கடையில 8 மணி, ரொம்பலாம் இல்ல, மாலை 8 மணிக்கு நார்மலான வீக் டேஸ்ல நார்மலான ஒரு நாள்ல ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ஆட்டோ ஓட்டிட்டு போறாரு. 16-17 வயது பிள்ளைகள் கையில கஞ்சா போயிருக்கு. கையில கஞ்சா வச்சுக்கிட்டு அந்த ஆட்டோ ஓட்டுநரை பிடிச்சி வம்பிழுக்கிறான். அந்த ஆட்டோ ஓட்டுநர் ஆண் தான். ஒரு ஆணுக்கு நடந்தது நாளை ஒரு பெண்ணுக்கு நடக்காதா? நாளை உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நடக்காதா? எவரோ ஒருவருக்கு நடந்துச்சு, நீங்க வேடிக்கை பார்த்துட்டு போறீங்க. யாருக்கோ ஒருவருக்கு நடக்கும் வரை அது ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். நம் வீட்டில் நடக்கும் போது அந்த பிரச்சனையாக மாறும். நீங்கள் செய்தியாக இருக்கும் பொழுது அதை மாற்றாத வரை நம் வீட்டுக்கு அது வராதுன்னு உறுதியாக சொல்ல முடியாது. எவனோ ஒருத்தன் வீடு தானே எரியுதுன்னா நாளைக்கு நம் வீடு எரியும் போது யாரும் தண்ணீர் ஊற்ற வரமாட்டாங்க. அறிவார்ந்தவர்களை சிந்திங்க. ஏன் வாக்கு செலுத்துறோம்? எதற்காக வாக்கு செலுத்துறோம்? இந்த ஆட்சியில என்ன மாற்றங்கள் சொல்றாங்கன்னு நாங்கள் சொல்றோம். நாங்கள் வந்தால் கல்வியை தரமாக கொடுப்போம். எப்படி தரமாக கொடுப்பீங்க? ஐயா அன்பில் மகேஷ் அவர்களுடைய பிள்ளை ஒரு பள்ளிக்கூடத்தில், ஒரு தரமான உலகத்தரம் வாய்ந்த பள்ளிக்கூடத்திலையும், பெருமரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேரன் உலகத்தரம் வாய்ந்த கல்விக்கூடத்துல வெளிநாடுகள்லையும் படிக்கிற மாதிரி இல்லை. மாறாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால், எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய மகனும் அரசு பள்ளிக்கூடத்துல தான் படிப்பான். உங்கள் வீட்டு பிள்ளைகளும் அரசு பள்ளிக்கூடத்துல தான் படிக்கும். எங்கள் அண்ணன் மோ ஆனந்த் அவர்களுடைய பிள்ளையும் அரசு பள்ளிக்கூடத்துல தான் படிக்கும். இதைத்தான் நாங்க சொல்றோம். ஏன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய பிள்ளை, ஒரு அரசு அலுவலருடைய பிள்ளை, ஒரு ஆர்ஐயோடைய பிள்ளை, ஒரு விஏஓடைய பிள்ளை, ஒரு கல்வி அதிகாரியுடைய பிள்ளை அந்த பள்ளிக்கூடத்துல படிக்குதுன்னா அந்த பள்ளிக்கூடத்தின் தடம் எவ்வளவு உயர்வாக இருக்கும் பாருங்க. அறிவார்ந்தவர்களை சிந்திங்க. மாற்றம் என்பது நம்மிலிருந்து துவங்கணும். மாற்றம் நம்மிலிருந்து துவங்கணும். அதே போல மருத்துவம். ஐயா ஸ்டாலினுக்கு முடியலன்னா காவேரிக்கு போயிடுவாங்க. இங்க எடப்பாடிக்கு முடியலன்னா அப்போல போயிடுவாங்க. உங்க எல்லாருக்கும் நினைவுபடுத்துறேன். இந்த நிலத்தில் செந்தில் பாலாஜி என்ற ஒரு அமைச்சர் இருந்தார். அந்த செந்தில் பாலாஜி என்ற அமைச்சர் ஊழல் வழக்கில் உள்ள போனார். கைது பண்ணிட்டாங்க. அமைச்சர் பெருமக்கள் எல்லாருக்கும் கைது பண்ணும் போது ஒரு நெஞ்சு வலி வர்றது சடங்காகவே தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செந்தில் பாலாஜிக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போறாங்க. 15 நிமிடங்கள் இல்லை,
15 நிமிடங்கள்ல நாட்டின் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி சொல்லுகிறார், இந்த மருத்துவமனையில் இருந்தா நான் செத்து போயிருவேன், அரசு மருத்துவமனையில் நான் இருந்தா செத்து போயிருவேன், தயவு செஞ்சு நீ தனியார் மருத்துவமனை கூட்டிட்டு போங்கன்னு சொல்றேன். அப்பொழுது நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கிற மா சுப்பிரமணியன் வாசு பேசுறாரு, செந்தில் பாலாஜிக்கு வந்த நிலைமை மட்டும் உங்களுக்கு வந்திருந்தால் அப்படின்னு பேசுறாரு. இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், செந்தில் பாலாஜி உயிர் தங்கத்திலும் எங்களுடைய உயிரின தவிட்டிலுமா செய்யப்பட்டிருக்கு? செந்தில் பாலாஜிக்கு ஒரு மருத்துவமும் செந்தில் பாலாஜி அமைச்சராக்கிய எங்களுக்கு ஒரு மருத்துவமும் இருக்க முடியுமா? அறிவாண்டவர்களை சிந்திங்க. செந்தில் பாலாஜிக்கு வந்த நிலைமை தானே எங்களுக்கு வருது, நாங்கள் அதே மருத்துவமனைக்கு தான் போறோம். மருத்துவமனைகள்ல, அரசு மருத்துவமனைகள்ல குளுக்கோஸ் ஸ்டாண்ட் இல்ல, ஸ்கேன் எடுக்க வந்தவர்களை கீழே உட்கார வைக்கிறான், தரையில உட்கார வைக்கிறான் கர்ப்பிணி பெண்களை. இவ்வளவு மோசமான இயல்நிலையில தான் இந்த நாட்டின் ஆட்சி இருக்கிறது. ஆனால் நாங்கள் சொல்லுகிறோம், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களும் அரசு மருத்துவமனையில தான் வைத்தியம் பார்ப்பாரு, நாங்களும் அதே அரசு மருத்துவமனையில தான் வைத்தியம் பார்ப்போம். அரசு அலுவலர்களும் அரசு அதிகாரிகளும் எல்லாரும் அரசு மருத்துவமனையில தான் வைத்தியம் பார்ப்போம். அப்ப நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் மற்றும் ஒரு வாக்குறுதியும் தருவோம், நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை தருவோம். இவர்களை போல வாய்ச்ச ஒரு நாள் விடல, பொய் பேசல, பொய் வாக்குறுதி கொடுக்கல. நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சியில விவசாயத்தை அரசு பணியாக்குவோம், ஆடு மாடு வளர்த்தலை அரசு பணியாக்குவோம். அது எப்படிங்க ஆடு மாடு வளர்க்கறதெல்லாம் அரசு பணியாக்குவீங்க? ஆடு என்ன, சீமான் வந்து படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்க புத்தகத்துல பிள்ளைங்க கையில புத்தகத்தை பிடிக்கிட்டு குச்சியை கொடுக்குறாரு. அனிமல் ஹஸ்பண்ட்ரி, கால்நடை வளர்ப்புன்னு இந்த இந்தியாவில் ஒரு படிப்பு இருக்கு, தேடி பாருங்க, அதை பிள்ளைகள் படிக்கிறாங்க. இந்த தஞ்சாவூர்ல வேளாண் கல்லூரி இருக்கு, அந்த படிக்கிற பிள்ளைங்க அக்ரிகல்ச்சர் தான் பண்ண முடியும். அப்ப அந்த பிள்ளைகளை எல்லாம் நீங்க என்னவாக பாக்குறீங்க? ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி படிக்கிற பிள்ளை நீங்க என்னவா பாக்குறீங்க? விவசாயம் செய்வது அவமானம்னா அக்ரிகல்ச்சர் படிக்கிற பிள்ளை நீங்க என்னவா பாக்குறீங்க? அப்ப அந்த பிள்ளைகள் எல்லாம் அவமானப்பட்ட படிப்பை படிக்கிறாங்களா? அறிவாளர்களை சொன்னீங்க. நாங்கள் சொல்லுவது படித்தவர்களுக்கும் படிக்காதவர்களுக்கும் அரசு வேலை, நீ படிக்காதவர்களே இல்லை என்பதுதான், இல்லை என்ற இந்த நாட்டில் ஆக்குவதுதான் எங்கள் அடுத்த வேலை என்றோம். தனித்திறன் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்போன்றோம். இந்த நாட்டை ஆக சிறந்த ஒரு நாடாக மாற்றி அமைக்கணும்ன்ற ஒரு கனவு எங்களுக்கு இருக்கு. இந்த நாட்டுல எது ஒன்றும் இல்லை. நாங்கள் ஒரு அரசு இந்த இடத்துல ஒரு விவசாயத்தை அரசு பணியாக்குறோம், தக்காளி போடுறோம்னா அந்த தக்காளி ஜாம் எடுக்க முடியும், அதற்கான தொழிற்சாலையை அரசே நிறுவும், அதில் வேலை செய்கிற ஊழியர்கள் அரசு ஊழியர்களாக இருப்பாங்க. அதை மார்க்கெட் பண்ணணும், அதை எக்ஸ்போர்ட் பண்ணணும், அது எல்லாவற்றும் வேணும், அது எல்லாவற்றிற்கும் அரசு ஊழியர்கள் தேவைப்படுவாங்க. நாம் தமிழர் ஆட்சியில கல்வி இலவசமாக இருக்கும், தரமாக இருக்கும், மருத்துவம் இலவசமாக இருக்கும், தரமாக இருக்கும், தூய குடிநீர் எல்லாருக்கும் இருக்கும், எல்லார் வீட்டிலும் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருப்பார். இதை எங்களால் சாத்தியப்படுத்த முடியும். இந்த 30 ஆண்டு காலம் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்ததை விட அடுத்த 5 ஆண்டு காலம் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுங்கள். சத்தியம் விட்டு சொல்லுகிறோம், 2031 நாங்கள் உங்களிடம் வாக்கு கேட்டே வரமாட்டோம். நீங்கள் தேடி தேடி இந்த விவசாயத்தினத்துக்கு வாக்கு செலுத்துவீங்க. அப்படி ஒரு ஆட்சியை நாங்கள் கொடுப்போம். நீங்கள் 30 ஆண்டு காலத்தை வீணடித்து விட்டோமே என்று எங்கள் தலையில் அடித்து அழும் அளவிற்கு ஒரு ஆக சிறந்த ஆட்சி நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் கொடுப்போம். எங்களால் முடியும். எங்களிடம் கனவு இருக்கிறது, எங்களிடம் திட்டம் இருக்கிறது, எங்களிடம் நோக்கம் இருக்கிறது, எங்களிடம் லட்சியம் இருக்கிறது. அந்த லட்சியத்தை உறுதிபட உணர்வோடு செயல்படுத்துவதற்கு எங்கள் நெஞ்சில் நாங்கள் எங்கள் தலைவரை ஏந்தி இருக்கிறோம். அதனால் அந்த லட்சியத்தை நாங்கள் உறுதியாக வென்று முடிப்போம். ஒரு முறை கொடுங்க. நீங்கள் தான் சொல்றீங்க படித்த பிள்ளைகள் வரணும், இந்த அரசியல் சரியில்லை, படித்த பிள்ளைகள் வரணும், இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும். இளைஞர்கள் அரசியலுக்கு வந்துட்டோம், படித்த பிள்ளைகள் அரசியலுக்கு வந்துட்டோம். ஆனாலும் இருந்தாலும் எனக்கு உதயசூரியனுக்கு போட்டே பழகிருச்சு, எனக்கு ரெட்டலைக்கு போட்டே பழகிருச்சு. அறிவார்ந்தவர்களை பழக்கம் என்றால் என்ன தெரியுமா? ஒரு குரங்கு கிட்ட போயிட்டு கம்பெடுத்துக்கிட்டு ஆடுறாராமான்னு ஆடும், அதற்கு பெயர் பழக்கம். ஒரு கிளி கிட்ட போய் ஒரு 10 காரை எடுத்து போட்டா அதுல இருந்து ஒரு காரை எடுத்து கொடுக்கும், அதற்கு பேர் பழக்கம். ஒரு நாய் கிட்ட போய் ஜானிக்கம் அப்படின்னா வரும், ஜானி கோ அப்படின்னா போகும், அதற்கு பெயர் பழக்கம். 5 அறிவுக்கும் குறைவான உயிரினங்கள் சொல்லலாம் எனக்கு பழகிருச்சுன்னு, 6 அறிவு கொண்ட பகுத்தறிவு கொண்ட மனிதன் சொல்லலாம் எனக்கு பழகிருச்சுன்னு. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. நீங்கள் வாக்கு செலுத்துவதற்கு முன்பாக திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ நாம் தமிழுக்கோ எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் சரி,
நீங்கள் வாக்கு செலுத்துவதற்கு முன்பாக சாமி கும்பிட வேணாம். நீங்க சாமி கும்பிட வேணாம். வாக்கு செலுத்துவதற்கு முன்பாக உங்கள் வீட்டை பார்க்க வேணாம், உங்கள் நண்பர்களை பார்க்க வேணாம், உங்கள் வீட்டில் இருக்கிற பிஞ்சு குழந்தைகளின் முகத்தை பாருங்கள். அதற்கு பிறகும் உங்களால் உதய சூரியனுக்கும் ரெட்டலைக்கும் குத்த முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பிஞ்சு பிஞ்சு பிள்ளைகளுடைய முகத்தை பாருங்க. இந்த பிள்ளைக்கு என்ன விட்டுட்டு போக போறேன், இந்த பிள்ளைக்கு நல்ல கல்வி இருக்கா, இந்த பெண் பிள்ளைக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. அறிவார்ந்தவர்களை சிந்திங்க. ஏன் சிந்திக்க மறுக்கிறீங்க? எல்லாவற்றிலும் எது தேவையோ அதான் வாங்குறோம். எல்லாவற்றிலும் எனக்கு இது தேவை, எனக்கு இது வேணும் வாங்குறோம். எந்த கடைக்கும் நான் இந்த கலர்ல ட்ரெஸ் எடுக்க மாட்டேன்னு போறதில்லை, இந்த கலர்ல ட்ரெஸ் எடுப்பேன்னு தான் போறோம். எந்த கடைக்கும் இந்த பிராண்ட் செருப்பு நான் வாங்க மாட்டேன்னு போறதில்லை, இந்த பிராண்ட் செருப்பு தான் நான் வாங்க போறேன்னு போறோம். எல்லாவற்றிலும் எது தேவை என்று சிந்திக்கிற நாம அரசியல்ல மட்டும் எது தேவையில்லைன்னு சிந்திக்கிறோம். உங்களுக்கு எது தேவை உங்களுக்கு தெரியும். திமுக சரியில்லைதான் அதனால அதிமுக வாக்கு சொல்றேன், அதிமுக சரியில்லைதான் அதனால திமுக வாக்கு சொல்றேன். ஆனா எந்த கட்சி சரியாக இருக்கிறதோ அதன் பக்கம் தான் வாக்கு செலுத்தணும். இன்னொரு கூட்டம், நான் ஜெயிக்கிற கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவேன், நான் ஜெயிக்கிற கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவேன் அப்படின்னா அறிவார்ந்தவர்களே சிந்திங்க. ஒரு குதிரை பந்தயத்துல என்ன செய்வாங்கன்னா ஜெயிக்கிற குதிரை மேலதான் காசு கட்டுவாங்க. ஒரு சூதாடிக்கு அந்த பழக்கம் இருக்கலாம், ஆனால் ஒரு நாட்டின் குடிமகனுக்கு நம் நாட்டை ஆளப்போகிற தலைவனை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு அந்த சூதாடியினுடைய பழக்கம் இருக்கலாமா? ஒரு வாக்கு பெற்றாலும் சரி, நான் அளிக்கிற ஒரு வாக்கு தான் அவனுக்கு விழுமென்றாலும் சரி, அவன் தான் இந்த நிலத்தை ஆள தகுதியானவன், சரியானவன், அதனால அவனுக்கு வாக்கு செலுத்துகிறேன். வாக்கு செலுத்தி விட்டு வீட்டுல போய் பாருங்க, மனதில் நிறைவா இருக்கும், மனதுக்கு நிறைவாக இருக்கும். ஒரு முறை கொடுங்க. ஏன் தயங்குறீங்க? 15 ஆண்டு காலம் இந்த நிலத்தில் எல்லா பிரச்சனைகளுக்காகவும், சூழலியல் பிரச்சனைகளுக்காக நாங்கள் பேசி இருக்கிறோம், போராடி இருக்கிறோம், கைதாகி இருக்கிறோம், சிறை கொட்டடியில் வெந்திருக்கிறோம். இந்த நிலத்தில் எங்களுடைய உழைப்பை இந்த நிலத்தில் நாங்கள் கொட்டி இருக்கிறோம். நிலத்தினுடைய எல்லா சிக்கல்களுக்காக முன்வந்து நின்று நாங்கள் பேசி இருக்கிறோம், போராடி இருக்கிறோம். இந்த நிலத்தில் இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் பேச துணியாத, செய்ய துணியாத எல்லா செயல்களையும் நாம் செய்து முடித்து காட்டியிருக்கு. தைப்பூசம் விடுமுறை, இந்த கும்பகோணத்தை கோவில் நகரம்னு சொல்றாங்கல்ல, தைப்பூசம் விடுமுறை எவராலும் செய்ய முடியல. எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் ஆட்சியில் இல்லை, ஆனால் மக்களின் முதல்வராக தைப்பூசத்தை விடுமுறையாக அறிவித்தது நாம் தமிழர் கட்சி தான். இன்றைக்கு தமிழ்நாடு நாள்னா இவங்க பேர் வச்ச நாளை பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே தமிழ்நாடு நாள், உண்மையிலேயே இந்த மாநிலம் பிரிக்கப்பட்ட நாள் தானே கொண்டு இன்றைக்கு இளைஞர்கள் வரைக்கும் கொண்டு சேர்த்தது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இன்னைக்கு ஏதாவது ஒரு கடையில போயிட்டு அண்ணன் தேநீர் வேணும்னு ஒரு சின்ன பையன் பேசினான்னா, ஒரு இளைஞன் கேட்டான்னா உடனே நாம் தமிழர் கட்சியானு தமிழை வாழ வைத்தது இந்த நிலத்தில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த நிலத்தில் பெண்கள் அரசியல் பேசுகிறார்கள் என்றால், பெண்கள் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் சரிக்கு சமமாக போட்டியிடுகிறார்கள் என்றால், அதிகமான பெண்கள் உண்மையிலேயே அரசியலில் பங்கேற்கிறார்கள் என்றால் அது உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான். எந்த ஒரு அரசியல் கட்சியையும் இந்திய நிலத்துல பார்க்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா, மக்களை மாற்றத்தை மக்களின் மாநாடு திருச்சியில் நடந்தது. இரவு 11 மணி 2 பெண் பிள்ளைகள் ஒரு கூடாரத்தின் கீழே நின்றுட்டு இருந்தாங்க. இரவு 11 மணி கூட்டம் முடிஞ்சிச்சு, 9:30 மணிக்கெல்லாம். 11 மணிக்கு 2 பெண் பிள்ளைகள் ஒரு கூடாரத்தின் கீழே எங்கள் மாநாட்டுக்காரர்கள் நின்றுட்டு இருக்காங்க. அந்த பெண் பிள்ளைகள் எதற்காக நின்று இருந்தாங்க தெரியுமா? தன்னுடைய குருதியை குடிப்பதற்காக, தன்னுடைய ரத்தத்தை தானம் செய்வதற்காக 11 மணி என்றும் பாராமல் நின்று கொண்டிருந்த ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி, நாங்கள் மட்டும்தான். 11 மணி அந்த பெண் பிள்ளைக்கு அச்சம் இருந்திருக்கணும்ல. அவ்வளவு பெரிய கூட்டத்திலும் அவ்வளவு நேர்த்தியாக ஒழுங்காக ஒரு கூட்டத்தை நிலத்தில் நடத்த முடியும் என்றால் அது நாம் தமிழர் கட்சி எங்களால் மட்டும்தான் முடியும். எங்கள் கூட்டம் கிட்டத்தட்ட 6 லட்சம் மக்கள் கூடி கலைந்த கூட்டம். எந்த சேரும் உடையல, எந்த கம்பியிலும் நாங்கள் கிரீஸ் தடவல, யாரும் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது, மக்கள் மாறுவார்கள். எல்லா புரட்சிகளும் மக்களின் எழுச்சியால நடந்திருக்கு. புரட்சியாளர் இல்லைன்னு கிட்ட கேட்கிறாங்க, எப்பொழுது புரட்சி வரும்? புரட்சி புரட்சி என்கிறீர்களே, அந்த புரட்சி எப்பொழுது வரும் என்று கேட்டதுக்கு, இதுவரை வாழ்ந்தது போல இனிமேல் வாழ முடியாது என்ற நிலை வரும் பொழுது மக்கள் தானாக கிளர்ந்தெழுந்து புரட்சி செய்வார்கள். இந்த கும்பகோணம் பகுதியில இன்னும் 3 மாத காலத்தில் மக்கள் புரட்சி நிகழும். சட்டமன்றத்திலே மோ ஆனந்த் ஆகிய நான் என்கிற குரலும் கேட்கும். அது உறுதியாக நடக்கும். இப்படி ஒரு அரசியல் கட்சியை எல்லாவற்றிற்காகவும் நின்றுக்கிறோம். ஆசிரியர்கள் போராட்டமா நாம் தமிழர் கட்சி அங்க இருக்கும், செவிலியர்கள் போராட்டமா நாம் தமிழர் கட்சி அங்க இருக்கும்.
எல்லா விதமான போராட்டங்களுக்கும் நாம் தமிழர் கட்சி முன்னின்று போராடி இருக்கோம். எல்லா மக்கள் பிரச்சனைகளும் நாம் தமிழர் கட்சி நாங்கள் நின்றிருக்கிறோம். ஒரு முறை இந்த எளிய பிள்ளைகள் கையில் அதிகாரத்தை கொடு வீதிகளில் கத்திக்கிட்டு இருக்கோம். நீங்க சொல்றீங்க பரம்பரை திமுக, பரம்பரை அதிமுக. ஐயா, அவங்க பரம்பரை நல்லா இருக்கு, நம்ம பரம்பரை தான் அடுத்த கத்திட்டு இருக்கு. ஒரு முறை சிந்திங்க. நீங்கள் சிந்தித்து சரியாக வாக்களிச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் சிந்தித்து சரியான நபரை தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா, இன்றைக்கு வீதிகளில் நாங்கள் கத்தி கொண்டிருக்க தேவையில்லை. நான் இப்பொழுதும் உங்களுக்கு ஒரு சத்தியம் முடிச்சு சொல்லுகிறேன். நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க இந்த முறை வாக்கு செலுத்துங்க. எங்கள் அண்ணன் மோ ஆனந்த் அவர்கள் இந்த கும்பகோணத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு நாங்கள் சொன்னதை செய்யலைன்னா, அவர் இந்த கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி இன்னும் அதே போலதான் இருக்குன்னா, நாங்கள் சத்தியம் விட்டு சொல்லுகிறோம், அடுத்த முறை நீங்க எங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டாம். மாறாக இதே போல வீதியில் நின்று ஒரு இளைஞன் கத்தி கொண்டிருப்பான், அந்த இளைஞனுக்கு வாக்கு செலுத்து, மாற்றத்திற்கு வாக்கு செலுத்துங்க. எல்லா அண்ணன் காந்தியடிகள் சொல்கிறார், எல்லாரும் இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களே ஒழிய தன்னை மாற்றிக்கொள்ள யாரும் தயாராக இல்லை. தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லாதவனால் ஒருபோதும் இந்த உலகத்தை மாற்ற முடியாதுன்றார். அப்ப முதலில் நீங்கள் மாறுங்கள். ரோடு சரியில்லை, என் வீடு சரியில்லை அப்படின்னா, அறிவார்ந்தவர்களே, முதலில் நீங்கள் மாறுங்கள். மாற்றம் உங்கள் இருந்து தூங்கணும். ஒரு முறை மாற்றி வாக்கு செலுத்துங்கள். ஒன்றும் ஆயிர போறதில்லை. ஒரு முறை இந்த நிலத்தை நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க கொடுப்பதனால எதுவும் ஆயிர போறதில்லை. என்னுடைய ஒரு வாக்கு நான் நாம் தமிழர் கட்சி செலுத்திட்டேன்னா அந்த வாக்கு வீணா போயிடுச்சுன்னா அவர் தோத்து போயிட்டார். நான் அறிவார்ந்தவர், நான் உங்களுக்கு இப்பொழுதும் சொல்லுகிறேன், சரியான ஒரு நபரை தேர்ந்தெடுத்தேன் என்கிற மன நிறைவு உங்களுக்கு இருக்கணும். தேர்தலில் வெற்றி என்பது எப்பொழுதுமே இல்லை. அவங்க ஓட்டப்பந்தயத்துல ஓடல, ஓட்டப்பந்தயத்துல ஓடியவர்கள் வெல்லல, மாறாக அவர்கள் இந்த நிலத்தின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு எம்எல்ஏ வந்தா அத்தனை பேரும் கைகட்டி நிக்கிறோம், ஒரு ஆரை வந்தா அத்தனை பேரும் கைகட்டி நிக்கிறோம், ஒரு விஏஓக்கு கூட கைகட்டி நிக்கிறோம், ஒரு கவுன்சிலர் வீட்டுக்கு போனா கூட கைகட்டி நிக்கிறோம். ஆனால் இத்தனை பேருக்கும் சம்பளம் கொடுக்கிற முதலாளிகள் நீங்களாகத்தான் இருக்கீங்க. இத்தனை பேருக்கும் சம்பளம் கொடுக்கிற முதலாளிகளாக இருக்கிறீங்க. எந்த ஊரிலாவது எந்த நாட்டிலாவது சம்பளம் கொடுக்கிற முதலாளி கை கட்டி நின்று நீங்க பாத்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த கேவலம் இருக்கு. நான் எப்படிமா சம்பளம் கொடுக்க முடியும்னா, நானே ஒரு அன்னாடங்காச்சு, நான் எப்படி சம்பளம் கொடுக்க முடியும்னா, நீங்கள் ₹1 ஒரு ஷாம்பு வாங்கினா கூட பின்னாடி திருப்பி பாருங்க, இன்க்ளூடிங் டாக்ஸ் வரியையும் சேர்த்து. அந்த வரியெல்லாம் சேர்த்ததுதான் தமிழ்நாட்டுடைய கஜானா. அந்த கஜானாவில் இருந்து எடுத்துத்தான் மரியாதைக்குரிய நாட்டின் முதல் குடிமகன் அம்மையாரு திரௌபதி முர்மு அவர்கள் சம்பளம், குடியரசுத் தலைவருக்கு, நாட்டின் பிரதமருக்கு சம்பளம், நாட்டின் முதலமைச்சருக்கு சம்பளம், இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜி அன்பழகன் அவர்களுக்கும் அதுல இருந்தான் சம்பளம் போகுது. அப்ப சம்பளம் கொடுக்கிற நாம கைகட்டி நிற்கக்கூடாது, கேள்வி கேட்கணும். நேற்றைய தினம் என்னுடைய தொகுதியில் நான் போய் பரப்புரை செய்யும் போது மக்கள் என்னிடத்துல கேள்வி கேட்டாங்க. நான் அதை ஆதரிக்கிறேன், நான் அதை வரவேற்கிறேன். ஆனால் எங்களிடத்தில் எப்படி கேள்வி கேட்கிறீர்களோ அதே போல எங்களிடத்துல கேட்கலாம், என்ன செய்வீங்கன்னு கேட்கலாம். ஆனால் அதே போல திமுக அதிமுகவிடம் கேளுங்க, என்ன செஞ்சீங்கன்னு கேளுங்க, என்ன செஞ்சீங்கன்னு கேளுங்க, தைரியமாக கேளுங்க. அடுத்த 5 ஆண்டு காலம் அவர்கள் கையில தான் நீங்க நாட்டை கொடுக்க போறீங்க. எல்லா வேட்பாளர்களிடமும் கேளுங்க, என்ன செய்வீங்க, வந்தா இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க, என்ன செய்வீங்க, எங்கள் பகுதிக்கு என்ன செய்வீங்க, என்னுடைய வீட்டு பெண் பிள்ளைக்கு என்ன செய்வீங்க, வேலை வாய்ப்புக்கு என்ன செய்வீங்க, கேளுங்க. எல்லாரிடத்திலும் கேளுங்க. வருகிற எல்லாரிடத்திலும் துண்டறிக்கை நீட்டுகிற எல்லாரிடத்திலும் கேள்வி கேளுங்க. ₹1000 காசு கொடுத்தா காசு சரி, ஆனா காசை நான் வாங்கிக்கிறேன், ஆனா உனக்கு எதுக்கு நான் ஓட்டு போடணும்னு கேளுங்க. கேள்வி கேளுங்க. மக்கள் கேள்வி கேட்க துவங்கினால்தான் இந்த நாடு முன்னேறும். எல்லாரும் படிச்சுட்டோம், கல்வி அறிவு பெற்றுட்டோம், பயன் இல்லை. கேள்வி கேட்காத வரை பயன் இல்லை. இந்த தேர்தலுக்கு பிறகு கூட ஆட்சி வந்துருச்சு நீங்க பயப்படலாம். தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு யாருடைய ஆட்சியும் இல்லை. நீங்க தைரியமாக கேள்வி கேட்கலாம், உங்களை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. இது ஒரு மக்களாட்சி நாடு. கேள்வி கேளுங்க, தயவு செய்து கேள்வி கேளுங்க, சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. நீங்கள் ஒரு முறை செலுத்துகிற வாக்குதான் அடுத்த 5 ஆண்டு காலம் உங்கள் தலையெழுத்து தீர்மானிக்க போகுது. நாங்கள் மீண்டும் மீண்டும் ஒன்றைத்தான் சொல்றோம். நீங்கள் வாக்கு செலுத்த போவதற்கு முன்பாக, ஒரே 1 நிமிடத்திற்கு முன்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பிள்ளைகளுடைய முகத்தை பாருங்கள். அந்த பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்து விட்டு நீங்கள் வாக்கு செலுத்துங்க. நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் வாக்கு செலுத்துங்க, அது உங்களுடைய உரிமை. ஆனால் நாங்கள் உங்களுக்கு இப்பொழுதும் ஒரு சத்தியம் விட்டு சொல்லுகிறோம், இந்த நிலத்தை நீங்கள் எங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்து, எங்களுடைய அண்ணன் மோ ஆனந்த் அவர்கள் இந்த நிலத்தில் மோ ஆனந்த் ஆகிய நான் என்ற சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்று அடுத்த 5 ஆண்டு காலத்தில் இந்த நிலம்
இந்த 30 ஆண்டுகளை விட ஒரு ஆகச்சிறந்த நிலமாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் மாற்றி காட்டுவோம். எங்க அண்ணன் சட்டமன்றத்திலே உங்களுக்காக பேசுவோம். ஒற்றை மனிதனாக போனால் கூட சட்டமன்றத்தை அதிரவிடக்கூடிய ஆற்றலும் தெம்பும் எங்கள் அண்ணனுக்கு இருக்கிறது. வழக்கறிஞர், சட்டத்தரணி, படித்தவர், இளைஞர். ஒரு இளைஞருக்கு, ஒரு படித்த பிள்ளைக்கு நீங்கள் இந்த தொகுதியில் வாய்ப்பை கொடுங்கள். இந்த தொகுதி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தொகுதியாக இருக்கிறது. இந்த தொகுதியை உண்மையிலேயே தமிழகத்தின் முதல் தொகுதியாக மாற்றுவதற்கு எங்களுடைய அண்ணன் மோ ஆனந்த் அவர்கள் போராடுவார்கள். எப்படியேனும் இந்த தொகுதியை ஆகச்சிறந்த தொகுதியாக நாங்கள் மாற்றுவோம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே ஏற்கனவே விவசாய சின்னத்திலே வாக்களித்து வேட்பாளராக இருக்கிற எங்கள் அண்ணனை சட்டமன்ற உறுப்பினராக மாற்றுங்கள். கும்பகோணத்தை ஆகச்சிறந்த தொகுதியாக மாற்றுங்கள். புரட்சி எப்பொழுதும் வெல்லும். அதை நாளை மலரும் நாம் தமிழர் அரசு சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனமும் ஒன்றாகும், இலக்கை வென்றுவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் மோ ஆனந்த். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் விவசாய சின்னத்தில் போட்டியிடுகின்றேன். அனைவரும் வாக்களிப்பீர் விவசாய சின்னத்திற்கு. நாம் தமிழர்.